உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்தில் கை வைத்து, எனக்கென்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார், எனக்குன்னு கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சித்தத்துக்கு நீங்க திரும்ப வேண்டிய இரவு தான் இந்த இரவு. இந்த திட்டத்துக்கு திரும்ப வேண்டிய திட்டம் தான் இன்றைய இரவு. இன்னைக்கு இரவு நம்மளுடைய கற்பனையில ஓடிக்கிட்டு இருந்தோமே, இதுதான் கர்த்தர் விரும்புறார், இதுதான் கர்த்தர் விரும்புறாருன்னு, அதெல்லாம் பொய். ஆண்டவர்கிட்ட போய் நான் கடந்த சில நாட்கள் இந்தியாவில் ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்து கூட்டத்துக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கும்போது கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நான் இவ்வளோ பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியல, இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியலன்னு ஆண்டவர்கிட்ட புலம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு 1/2 மணி நேரம். நல்லா கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு 1/2 hour போராடி ஜெபம் பண்ணுறேன். ஏன் ஆண்டவரே என்னால் செய்ய முடியல? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அதுக்கு அழைக்கல, நீ தான் புலம்பிக்கிட்டு இருக்கிற. உன்னை நான் அந்த பர்பஸ்க்காக அழைக்கல, நீ தான் கல்லை தூக்கி உன் காலில் போட்டுறேன்னு அழுதுகிட்டு இருக்க. நான் போடாதன்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் தடுக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா தடுத்ததுனால தான் நீ பிழைச்ச. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். நான் யோசிக்கிறேன், என்ன ஆண்டவரே சொல்றீங்க? எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் திறந்து, ஓஹோ, அப்படின்னா எல்லாரும் செய்யறத நான் செய்யணுங்கிற ஒரு வாழ்க்கையின் ட்ரெடிஷன், அந்த வாழ்க்கை வழக்கம் போல. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க அது தப்பா எடுத்துக்காம கேட்டுக்கோங்க, சரியா? இப்போ உடனே ஒருத்தவங்க ஊழியத்துக்கு வராங்க, ஓகே? இப்போ உள்ள ட்ரெண்ட் 2020, 24, 23, 24 வந்த ட்ரெண்டை சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் ஊழியத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு என்னை அழைத்து விட்டார், நான் ஊழியம் செய்ய போகிறேன். உடனே அவர் உட்காருவார், கர்த்தர் பாட்டு தருவார், பாட்டை கடன்னு எழுதுவார், போய் கொடுப்பாரு, மியூசிக் போடுவார். உடனே எங்கே வந்துடும்? எதில் வெளியாயிரும்? யூடியூப்ல வெளியாயிரும். கர்த்தர் ஒரு சிலருக்கு அந்த அழைப்பை வச்சிருந்தாரு, செஞ்சாங்க. அந்த பாடல்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிடுச்சு. அதை பார்த்து வந்த புகழ்ச்சி பேரை பார்த்துட்டு இப்போ புதுசாக அதுக்கு பின்னாடி வந்த ஊழியக்காரங்க எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அந்த மாதிரி நானும் பண்ணாதான் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு நம்புறாங்க. நீங்க சொல்லுங்க, அது சரியா? நீங்க சொல்லுங்க, அது சரியா? கர்த்தரே பாட்டு கொடுத்து, அந்த பாட்டை கொடுத்த கர்த்தரே என்னைக்கு வெளியீடுன்னு சொல்றாரோ, அப்ப வெளியிடும் போது தானே அதனுடைய ஆசீர்வாதம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். ட்ரெண்டிங் கல்ச்சர் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? இப்ப கிறிஸ்தவ தலைவர்கள், தலை சிறந்த பாப்புலரான பாஸ்டர்ஸை பார்க்குறீங்க. ஓ, அவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. எனக்கு கர்த்தர் என்ன வைத்தார்? கர்த்தர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்தார்? என் அழைப்பு என்ன? நான் என்ன செய்யணும்? உடனே எல்லாரும் மைக்க பிடிக்கிறதுக்கு அழைப்பா? இல்லை. ஒரு அம்மா சொன்னுச்சு, 72 வயது சாகும்போது ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னிச்சான் அந்த அம்மா, 72 வருஷம் இந்த பூமியில் நான் வாழ்ந்தேன். கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு நாள் உணர்வு வந்து கர்த்தர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு என்ன ஆண்டவரே சித்தம் வச்சிங்க? அதாவது எத்தனாவது வயசு? 72ல் 5 மைனஸ் பண்ணுங்க, கணக்கு தெரியாதா? 67. ஏன் கணக்கு பண்ண சொன்னா என் கூட நீங்க இருக்கீங்களான்னு செக் பண்ணேன். 67 வயசுல அந்த அம்மா கேட்டுச்சான்,
கர்த்தாவே எனக்கு என்ன ஆண்டவரே சித்த வச்சிருக்கீங்க. 67 வயசுல ஒரு நாள் ஆண்டவர் அந்த அம்மாவோட இடைப்பட்டாரா. உனக்கு நான் கொடுத்த அழைப்பு என்ன தெரியுமா? என் ஆலயத்திலே நீ பணிவிடை செய்ய வேண்டும். ஆலயத்தை நீ சுத்தம் பண்ண வேண்டும். ஆலயத்தினுடைய பிரகாரங்களை நீ பார்த்து கொள்ளணும். இதுதான் அழைப்பு. அந்த அம்மா சொன்னிச்சான், அப்போ நான் ஜெப வீராங்கனை இல்லையா? அப்போ நான் ஒரு மன்றாட்டு வீரன் கிடையாதா? நான் இன்டர்செசரி பிரேயர்ல இருக்கிறேனே, அது இல்லையா? ஆண்டவர் சொன்னாரா, அது அழைப்பு இல்லை, அது நான் உனக்கு கொடுத்த வரம். இட்ஸ் a gift of prayer. ஆனால் உன் அழைப்பு ஆலயத்தின் பிரகாரங்களை நீ கவனிக்கணும். அந்த அம்மா சொன்னிச்சு அந்த பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர், கடந்த இந்த 5 வருஷத்துக்கு முன்பாக நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், இப்போ எனக்கு 72 வயசில் நான் சாக போகிறேன், எனக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொன்னிச்சான். ஏமா வருத்தப்படுறீங்கன்னா, என் 72 வயசில் வெறும் 5 வருஷம்தான் என் அழைப்பை நான் நிறைவேற்ற எனக்கு கர்த்தர் நேரத்தை கொடுத்தாருன்னு சொன்னாங்களாம். கையை நல்ல உயர்த்துங்களே பார்க்கலாம். யோசித்து பாருங்க, 67 வயசில் அழைப்பு தெரிஞ்சு, அப்போ அதுக்கு முன்னாடி இந்த அம்மா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு அந்த பாஸ்டர்கிட்ட கேட்ட அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, அந்த அம்மா பிரசங்கம் பண்ணுவாங்களாம், அந்த அம்மா ஆராதனை நடத்துவாங்களாம், அந்த அம்மா ஆத்துமாதாயம் பண்ணுவாங்களாம், அந்த அம்மா மாதிரி ஒரு பெரிய டேலண்டடான ஆளே கிடையாதான். அப்போ அவ்வளோ செஞ்சிருக்கும் பொழுதும் அந்த அம்மா சொல்லுது, லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் என் கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் செய்தேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ரொம்ப கவனம். போற போக்கில் போறது, வழக்கம் போல போறது, எல்லாரும் செய்றாங்களேன்னு செய்யறது, இது வல்ல நம்முடைய வாழ்க்கை. அதுதான் உணர்ச்சி வசத்தில் ஓடுறது. ரியாலிட்டிக்கு திரும்பணும். கை உயர்த்தி, எனக்கு என்ன ஆண்டவரே திட்டம் வச்சுங்க. இதை நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சோர்வு வராது. என்னங்க? ஏன்னா என் அழைப்பு இது, எனக்கு சலிப்பு வராது. ஏன்? இதுதான் என் அழைப்பு, நான் ஆசையா செய்வேன். எனக்கு அதுல வெறுப்பு வராது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே இதுதான், நான் அறிந்து கொண்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஊழியத்துல ஒரே முறுமுறுப்பு, ஒரே பின்மாற்றம்? நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிட்டுன்னா நீங்க கஷ்டப்படக்கூடாது. நம்ம எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், 99.90% எல்லாருமே நாடகக்காரர்கள். நான் சொன்னா கோச்சிக்க கூடாதுன்னு சொன்னேன். என்னது? எல்லாருமே பயங்கர ஆக்டிங். நம்மள மாதிரி ஆக்ட் பண்ண சினிமா கூட தோத்துறோம். வெள்ளை உடுப்பு போட்டோன்னே ஒரு கலரு, வெள்ளை உடுப்பை கழட்டினோடனே ஒரு கலரு, சர்ச்சுக்கு வரும்போதும் ஒரு சுபாவம், சர்ச்சு விட்டு போனோடனே ஒரு சுபாவம். ராமேன் பலிபீடத்தில் நிற்கும் போது ஒரு சுபாவம், கீழே இறங்கும் போது ஒரு சுபாவம். நம்மள மாதிரி ஒரு நாடகக்காரர்களை எங்கேயாவது போய் கண்டுபிடிக்கலான்னு சொல்லுங்க, நான் சொல்லுவேன். சினிமா துறை மட்டும் கிறிஸ்தவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்குன்னு கர்த்தர் சொன்னார்னா, நீங்களாம் தான் பெரிய ஹீரோவாக இருந்திருப்பீங்க, ஹீரோயினாக இருந்திருப்பீங்க. என்ன ஒரு சந்தோஷம் வருதா பார்த்தீங்களா? அவ்வளவு பயங்கரங்க. தந்திரம், யோசனை, பொறாமை, வஞ்சகம், திருப்தி இல்லை, சமாதானம் இல்லை, ஏத்துக்க முடியல. ஒரு பாதையில கர்த்தர் நடத்தும் போது அதை சந்தோஷமா நடக்க முடியல. ஏன்? இன்னும் அழைப்பு தெரியல, இன்னும் நோக்கம் தெரியல. என்ன பாஸ்டர் செய்ய சொன்னாரு, செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தலை எழுத்து, உள்ளேயே முறுமுறுத்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் கேட்குறேங்க, இதுதான் வாழ்க்கையா? இதுதான் கர்த்தர் விரும்புகிறதா? இல்லையே.
நம்முடைய வேஷங்களை களைச்சிருவோம், ஆராய்ந்து பார்ப்போம். ரியாலிட்டி. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்களோ அதை எனக்கு இன்னைக்கு வெளிப்படுத்திட்டீங்கன்னா வாழப்போகிற கொஞ்ச நாட்களையாவது நான் உண்மையாக வாழ எனக்கு கர்த்தர் நீங்கள் உதவி செய்வீங்க. என் கூட எத்தனை பேருங்க கர்த்தரிடத்திற்கு திரும்ப வந்திருக்கிறீங்க? ஐயோ, நான் கேட்டேன், என் கூட சேர்ந்து எத்தனை பேர் கர்த்தருக்கு நேராக திரும்ப வந்திருக்கிறீங்க? நம்முடைய வழிகளை விட்டு நம்முடைய வழக்கம் போல போயிட்டு இருக்கிறோமே, ஒரு சைடாக போயிட்டு இருக்கோமே, அந்த சைட்லேருந்து வெளியே வந்து நோ, ஐ வாண்ட் டு கம் பேக், ஐ வாண்ட் டு கம் பேக். எல்லாரும் சொல்லுங்க, ஐ வாண்ட் டு கம் பேக். எல்லாம் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கம்மிங் பேக். நான்லாம் ஜெபிச்சா பரலோகம் அசையும், நான்லாம் ஆராதிச்சா எப்படி? நான் ஆண்டவருக்கு ராத்திரியும் பகலும். உங்களுக்கு தெரியுமா, நான் 1/2 மணி நேரம் புலம்புனேன்னு சொன்னேனே, புலம்பல் புஸ்தகமே தோத்துறோம். நான் புலம்பலை கேட்டிருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாசிக்கிறீங்களே புலம்பல், அந்த புலம்பல் புஸ்தகமே தோத்துறேன். அந்த புலம்பல நான் என்ன தெரியுமா கேட்டேன்? ஆண்டவரே, நான் தூக்கம்ல, நான் ஓடுறேன், வாகனத்திலே தூங்குறேன், வாகனத்திலே எழுந்திருக்கிறேன், வாகனத்திலே குளிக்கிறேன், வாகனத்திலே சாப்பிட்றேன், ஃப்ளைட்லேயே போகிறேன், காடியில் போகிறேன், இல்லை ஒன்று வேனில் போகிறேன், இதிலே தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. எனக்கு நீங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? நீங்கள் நான் ஓர வஞ்சனகாரரா? நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் இரவும் பகலும் மெழுகுவத்தியை போல உருகிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் என் வேதனையை பார்க்கலையா? என் கால் வலியை பார்க்கலையா? என்னுடைய சரீரத்தை நீங்கள் பார்க்கலையா? ஆண்டவர் கேட்குறாரு, ஹலோ சார், அது நான் உனக்கு கொடுத்த கிருபை, அது நான் உனக்கு கொடுத்த வரம். என் சத்தத்தை கேட்டு என் சித்தத்தை கேட்கணும்னு நீ ஆசைப்பட்டியனா, நான் உனக்கு எந்த பாதையில் நடத்தணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த பாதைக்கு நீ வா. உன் பாதைக்கு நீ என்ன இழுக்காத. என் சித்தம் அல்ல, உன் சித்தம். இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரணும். இன்னைக்கு இரவு வருவீங்களா? திரும்புவோமா? கை எல்லாரும் உயர்த்தி, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, குயவனே உங்கை. எஸ், சத்தம் உயர்த்தி, உடைத்து உருவா. எல்லா வாய்களை திறந்து, உயவனே உம் கையில் களிமண்ணா, உடைத்து உருவா. என் சித்தமல்ல, உம் சித்தம் நாதா, தருகிறேன். ஓ, என் சித்தமல்ல, உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் உம் கையிலே, என்னை படைக்கிறேன்
உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. கை உயர்த்தி உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. சத்தம் உயர்த்தி என்னை உருவாக்குமே, என்னை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ரெண்டே ஒரு வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். இங்கே ஆசா ராஜா என்ற ஒரு ராஜா காணப்பட்டான். இந்த ஆசா ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை அவன் துவங்கும் பொழுது அவன் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை அறிந்து விக்கிரகங்களை எல்லாம் இடித்து உடைத்து போட்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக தேவனுடைய சித்தத்தையும் சத்தத்தையும் கேட்டு நடக்கிற ராஜாவாக அவன் ஆட்சி ஆரம்பித்தது. ஆனால் காலங்கள் கடந்து போக 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 நடந்த காரியம் என்ன? இந்த ஆசா ராஜா வியாதிப்பட்டான். வாசிப்போம். நீங்கள் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Chronicles chapter 16 verse 12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே, 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு, அவன் வியாதியை காலில் கண்ட பின்பு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் காலில் வந்த நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்த பொழுது அவன் தன் வியாதியிலும், அவன் தன்னுடைய வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்திலே மரித்து, அவன் 41ஆம் வருஷத்திலே மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Look at the Bible. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது கவனியுங்கள். இந்த ஆசா ராஜா தேவ சத்தத்தை கேட்டு தன்னுடைய ராஜ்யத்தை துவங்கி விக்கிரகங்களின் பலிபீடங்களை உடைத்து தேசத்தை சுத்திகரித்த ஆசா ராஜா நாட்கள் கடந்து 39 வருஷ ராஜ்ய பாரத்திலே நிற்கிற இவன் 39ஆம் வருஷத்திலே தான் காலில் ஒரு மிகப்பெரிய வியாதி அவனுக்கு வருகிறது. அவனுடைய வியாதியின் உக்கிரம் அவனை வாதிக்கிற நேரத்தில் வேதம் அவனுக்கு கொடுக்கிற சாட்சியை பாருங்கள். அவன் அந்த வியாதியிலும் கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளையே தேடினான். பரிகாரிகள் என்று சொன்னால் மருத்துவர்கள். ஆங்கில வேதம் சொல்லுகிறது பிசிஷியன்ஸ். இந்த மருத்துவர்களையே தேடினவன் அவன் யாரை தேடவில்லையாம்? கர்த்தரை தேடவில்லை. தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் கர்த்தர் தான் நமக்குன்னு சொல்லி துவங்கி இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மருத்துவர்களை தேடி போவது தவறல்ல. ஆனால் நாம் முதலாவது தேட வேண்டிய ஒருவர் உண்டு. எந்த சூழ்நிலையிலும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறவர், the ever present helper என்று இங்கிலீஷ் வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை, அந்த உதவி செய்கிற நம்முடைய கர்த்தரை நாம் தேட வேண்டும்.
இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தா யாரை தேடுகிறோம்? வியாதி மாத்திரமல்ல, ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வந்தால் யாரை தேடுகிறோம்? எந்த மனுஷனை தேடுகிறோம்? எந்த பரிகாரிகளை தேடுகிறோம்? எந்த காரணர்களை தேடுகிறோம்? எந்த பதவியில இருக்கிறவர்களை தேடுகிறோம்? எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவர்களை தேடுகிறோம்? நாம் தேட வேண்டிய ஒருவர் முதலாவது கர்த்தரை. அல்லேலூயா சொல்லுங்க. 39ஆம் வருஷத்திலே இவனுக்கு இந்த சாட்சியை, அவன் பரிகாரிகளை தேடி போன பொழுதிலும் சொஸ்தமானானா, 41ஆம் வருஷத்திலே அவன் மரித்து போனான். We have to seek the Lord. நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம். நான் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நான் தேடுவேன் ஆண்டவரே. என் வியாதி, என் பலவீனம், என் சுகவீனம், என் தரித்திரம், என்னுடைய தோல்வி, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேட வேண்டிய ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கள் கர்த்தர். ஏன் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பிரமாணம் நமக்கு என்ன போதிக்கிறது? What the Bible says, why we have to seek the Lord. ஏன் தேவனை நாம் தேட வேண்டும்? உபாகமம் 8:11 வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு. Deuteronomy chapter 8 verse 11. உன் தேவனை கர்த்தரை மறவாதபடிக்கு, கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற, நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும், அவருடைய கற்பனைகளையும், நியாயங்களையும், கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும், கைக்கொள்ளாமல் போவாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. Beware. எதற்கு? That thou forget not the Lord. உன் தேவனை, உன் கர்த்தரை மறவாதபடி ஜாக்கிரதையாயிரு. உனக்கு ஒருவர் உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு ஒருவர் உண்டு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த தொல்லை, எந்த கஷ்டம் வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரை தான் தேடணும். அவரை தேடும்போது அவர் எனக்கு சொல்லுவார், நீ இந்த மருத்துவர்கிட்ட போ, நீ இந்த நபர்கிட்ட போ, இந்த சகோதரன் கிட்ட போ, இந்த சகோதரி கிட்ட போ. எந்த சூழ்நிலைகளின் பிரச்சனைகளின் உச்சகட்டத்திலும் நாம் தேட வேண்டியது பரிகாரிகாரர்களை அல்ல, எனக்கு பரிகாரியாய் மாறின இயேசுவை. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலாவது கடனோ, வியாதியோ, பலவீனமோ, பிரச்சனையோ, என்னவோ உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இரவு நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை நம்பினாலும் அவரை நீங்கள் தேடாமல் வேற யாரையாவது தேடி இருப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நாம் திரும்புவோம் கர்த்தரிடத்திற்கு. ஹல்லேலூயா. திரும்புவோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் ஜெபத்திற்காக. ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கைவிடவே மாட்டார். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, கடந்த நாட்களில் நான் என்னையே ஏமாற்றி வாழ்ந்துட்டேன். எல்லாரும் செய்கிறாங்கன்னு நானும் செஞ்சேன், எல்லாரும் பண்ணுறாங்களேன்னு பண்ணேன். பட் ஐ forget to seek thy will. உங்கள் சித்தத்தை நான் அறியறதற்கு மறந்துட்டேன்ப்பா. உங்களுடைய காரியத்தை நான் கேட்டு விசாரிக்கிறத மறந்துட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களை நம்புவேன் ஐயா, உங்களை நம்புவேன் ஐயா. ஓ காக்கும் வழ மீட்பர் உண்டெனக்கு,
உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார். சொல்வோமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார். பரிசுத்த தெய்வமே, என் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கையில நான் உங்களை தேடுவேன், உங்களை ஆராதிப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய தேவையான அத்தனை நேரத்திலும் நான் உங்களை நிச்சயமாய் கருத்தோடு தேடுவேன் ஐயா. ஓ, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துக்கம் வரும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கோ. உன் தலை மேல ஊடுரு உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. முற்பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது. My dear sister, the Lord is speaking to you. உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்யும் நாட்கள் வந்துவிட்டது. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.